எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 8.1ல கொஷின் நம்பர் 6 சால்வ் பண்ண போகிறோம். கொஷனில் கேட்டிருக்காங்க, a wall clock strikes the bell once at 1 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock and so on. How many times will it strike in a particular day? Find the standard deviation of the number of strikes the bell make a day. ஸோ கொஷனில் கொடுத்துருக்காங்க, a wall clock strikes the bell 1 to 12 times twice in a day. புரியுதாம்மா? இப்போது ஒரு வீட்டில் கடிகாரம் இருக்குது. கடிகாரம் வந்து ஒரு ஃபுல் நாளில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சுத்தம். மார்னிங் வந்து 1 to 12 சுத்தம், நைட் அதே மாதிரி 1 to 12 சுத்தம். ஸோ 1 o'clock வரும்போது பெல் வந்து ஒரு வாட்டி அடிக்கும், இல் ஸ்ட்ரைக் ஒன்ஸு. 2 o'clock வரும்போது இல் ஸ்ட்ரைக் ட்வைஸு. 12 o'clock வரும்போது இல் ஸ்ட்ரைக் 12 டைம்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு நாளில் 2 டைம்ஸ் வந்து அது வந்து சுத்தம். புரியுதாம்மா? நம்ம என்ன பண்ணுறோன்னா 12 ஹவர்ஸுக்கு மட்டும் we will find the standard deviation for the clock striking the bell. புரியுதாம்மா? கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து we will just multiply by 2. ஏன்னா வால் கிளாக் வந்து strikes the bell 1 to 12 times twice in a day. 24 hours இருக்கு இல்லையா? நம்ம கண்டுபிடிச்ச standard deviation வந்து only for 12 hours. புரியுதா? 24 hours if I want to find the standard deviation, multiply it by 2. அவ்வளோதான் ஆன்சர். சரியாம்மா? ஸோ நான் சிம்பிளாக பண்ணுறேன் பாருங்க. For 12 hours, wall clock strikes the bell 1 to 12 times. புரியுதாம்மா? ஒரு மணிக்கு it will strike once, 12 o'clock it will strike 12 times. அந்த மாதிரி. ஸோ அரேஞ்ச் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ 8 o'clockனா இட் will strike 8 times, 9 o'clockனா இட் will strike 9 times. ஸோ ஒரு மணிலேருந்து ஃப்ரம் 1 o'clock to 12 o'clock வந்து அது எத்தனை வாட்டி வந்து வால் கிளாக் வந்து பெல்லை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்கிற நம்ம நம்பர்ஸ் எழுதியாச்சு. ஒன்லி ஃபார் 12 hours, half a டேக்கு. சரியாம்மா? இப்போது மீன் வேல்யூ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் xi by n equal to 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 plus 7 plus 8 plus 9 plus 10 plus 11 plus 12 divided by numbers எத்தனைமா? 12 இல்லையா? ஓகே, அப்போது டோட்டல் பண்ணாக்கா 78 by 12 டிவைட் பண்ணாக்கா 6.5. இப்போது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 6.5 அண்ட் த மீன் வேல்யூ எக்ஸ் பார் வேல்யூ வந்து இஸ் நாட் அன் இன்டீஜர், இட் இஸ் அ டெசிமல் வேல்யூ, இட்ஸ் நாட் ரவுண்ட் நம்பர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது வந்து எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 6.5 அண்ட் எக்ஸ் பார் வந்து இட் இஸ் நாட் ரவுண்ட் நம்பர், இட் இஸ் அன் இன்டீஜர். ஓகேம்மா? இப்போ நம்மளோட டேட்டா என்னம்மா? xi இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஃபார் 12 hours. ஓகேம்மா? இப்போது ஆல் த டேட்டா ஆர் அன்குரூப் டேட்டா. எங்கேயுமே வந்து நம்ம வந்து குரூப்பிசம் இல்லைல்ல, எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஒரு மணிக்கு இட் will strike only once, 2 o'clock it will strike only twice, தனித்தனியாக இருக்கு இல்லையா? ஸோ ஆல் தி given data are ungrouped data. Therefore we can find the standard deviation for the ungrouped data using the formula given. type 1. type 1ல standard deviation for ungrouped dataக்கு general formula இருக்குது. sigma is equal to root of sum of all xi minus x bar the whole square by n. 4 மெத்தட் இருக்குமா இதில் பாருங்கள். இப்போது டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏனா அசியூம்டு மீன், சினா காமன் டிவைசர் ஆஃப் xi மைனஸ் ஏ. புரியுதாம்மா? ஸோ இந்த சம்முக்கு வந்து இந்த 4 ஃபார்முலாவில் எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு, அதுதான் நம்முடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கு. புரியுதாம்மா? சம் போடும்போது தெரியும் உங்களுக்கு. நான் பிகாஸ் நான் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு, நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். ஓகேம்மா? இப்போ பாருங்கள், டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா நம்ம சம்முக்கு இப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா? ஸோ நம்மளுக்கு தெரியும், டேட்டா தெரியும் நம்மளுக்கு. xi இஸ் ஈக்குவல் டு 1 to 12. சரியாம்மா? xi ஸ்கொயர். ஸோ ஃபார்முலாவில் வந்து யூ மஸ்ட் ஃபைண்ட் xi ஸ்கொயர் இல்லையா? xi ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 தான், 2 ஸ்கொயர் 4 தான், 3 ஸ்கொயர் 9 தான், 11 ஸ்கொயர் வந்து 121, 12 ஸ்கொயர் உள்ள 144. ஸோ இந்த 12 நம்பர்ஸையும் நம்ம வந்து ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாம் இல்லையா? ஸோ டேரெக்டாக நம்ம சம் முடிச்சிடலாம் இங்கே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அதர் மெத்தட்ஸு டைரக்ட் மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்கொயர்ஸ்லாம் சின்ன சின்ன நம்பர்ஸ் தானே, ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேம்மா? ஸ்கொயரிங் ஆஃப் கிவன் ஈச் டேட்டா இஸ் நாட் டைம் கன்சியூமிங். டைமே ஆகாது, ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு டைம் ஆகாது இல்லையா? ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம.
புரியுதமா? therefore it is recommended to use direct method. ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த 4 மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட் இருக்கு இல்லையா ப்ளூவில், அது நம்ம யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன் நான். ஓகேம்மா? பட் நீங்கள் 4 மெத்தடோடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை மகடிச்சிருங்க. இந்த சம்முக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. புரியுதாம்மா? இப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா என்னது? ஃபஸ்ட் மெத்தட் டைரக்ட் மெத்தட். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஆல் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம் ஆஃப் ஆல் xi பை n த ஹோல் ஸ்கொயர். இப்போது இதுக்கு வந்து சால்வ் பண்ணணும்னா வி மஸ்ட் ட்ரா ஃபஸ்ட்டு தி டேபுலர் காலம். என்னென்ன இருக்கணும் டேபுலர் காலம்? இல்லை, இப்போது xi கண்டிப்பாக இருக்கணும். வேறு என்னமா இருக்குது மேலே ஃபார்முலாவில்? xi ஸ்கொயர். ஸோ இந்த சம்முக்கு வந்து டேபுலர் காலமில் xiயும் xi ஸ்கொயரும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸை போட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேம்மா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வில் கோ ஃபார் டேபுலர் காலம். இப்போ பாருங்கள், xi ஒரு காலன்னு, இன்னொரு என்னதுமா xi ஸ்கொயர். இப்போது வால் கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் த பெல் 1 o'clock at 1 time இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 o'clock at 12 times. இதுதான் xi நம்மளுது. xi ஸ்கொயர்னா ஜஸ்ட் மல்டிப்ளை. 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 5 ஸ்கொயர் இஸ் 25, 6 ஸ்கொயர் இஸ் 36, 7 ஸ்கொயர் இஸ் 49, 8 ஸ்கொயர் இஸ் 64, 9 ஸ்கொயர் இஸ் 81, 10 ஸ்கொயர் இஸ் 100, 11 ஸ்கொயர் இஸ் 121, 12 ஸ்கொயர் இஸ் 144. இப்போ லாஸ்ட் ரோவில் பாருங்கள், சம் ஆஃப் ஆல் xi. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10 + 11 + 12 பண்ணிங்கன்னா சம் ஆஃப் ஆல் xi இஸ் ஈக்குவல் டு 78. அதே மாதிரி சம் ஆஃப் ஆல் xi ஸ்கொயர்னா 1 + 4 + 9 + 16 + 25 + 36 + 49 + 64 + 81 + 100 + 121 + 144 பண்ணிங்கன்னா சம் ஆஃப் ஆல் xi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 650. ஓகேம்மா? இப்போது வில் கோ டு சொல்யூஷன். நம்மளுக்கு தெரியும் n இஸ் ஈக்குவல் 12. 1 o'clock to 12 o'clock 12 ஹவர்ஸ்க்கு வந்து n இஸ் ஈக்குவல் டு 12. x பார் மீன் இஸ் ஈக்குவல் டு 6.5. சம் ஆஃப் ஆல் xi இஸ் ஈக்குவல் டு 78. நம்ம இப்போ தான் வந்து டேபுலர் காலம்லாம் போட்டிருக்கோம். நம்ம சம் ஆஃப் ஆல் xi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 650. புரியுதாம்மா? இதை பேஸ் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் நீங்கள் வந்து இஃப் யூ சப்ஸ்டிடியூட் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ஆன்சர். நம்மளுடைய டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஆல் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம் ஆஃப் ஆல் xi பை n த ஹோல் ஸ்கொயர். அப்போது இங்கே வந்து xi ஸ்கொயர் இருக்கு இல்லையா, சம் ஆஃப் ஆல் xi ஸ்கொயர் 650 இருக்கு இல்லையா, அதை வந்து கைண்ட்லி சப்ஸ்டிடியூட்டு. அப்புறம் வந்து சம் ஆஃப் ஆல் xi இருக்கு இல்லையா 78, அதை வந்து அப்படியே இங்கே என்ன பண்ணுங்கள், வேல்யூ எழுதுங்க. n இஸ் ஈக்குவல் டு என்னது? 12. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 650/12. சம் ஆஃப் ஆல் xi ஸ்கொயர் இஸ் 650. ஓகேம்மா? n இஸ் ஈக்குவல் 12 மைனஸ் சம் ஆஃப் ஆல் xi பை n. அப்படின்னா டேரெக்டாக நம்ம போடலாம். சம் ஆஃப் ஆல் xi பை n இஸ் ஈக்குவல் டு 6.5. x பார் இருக்கு இல்லையா மேலே, பார்த்தீங்களா? ஸோ அது வந்து சம் ஆஃப் ஆல் xi பை n நீங்கள் அப்படியே தனியாக கூட போடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இட் இஸ் அ மீன் வேல்யூ இல்லையா? அப்போ 6.5 x பார் இஸ் ஈக்குவல் டு 6.5 டேரெக்டாகவும் போடலாம். அப்போது ரூட் ஆஃப் 650/12 மைனஸ் 6.5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 650/12 மைனஸ் 6.5 ஸ்கொயர் பண்ணுங்கள். இட் இஸ் ஈக்குவல் டு 42.25 த ஹோல் ரூட். ஓகேம்மா? திருப்பி இதை சால்வ் பண்ணுங்கள். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 650/12 இஸ் ஈக்குவல் டு ஹவு மச்? நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 54.167 மைனஸ் 42.25. ஸோ திருப்பி நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ரூட் ஆஃப் 54.167 மைனஸ் 42.25 is equal to 11.916. Taking square root of 11.916, what is the answer now? Approximately equal to 3.45. Standard deviation sigma is approximately equal to 3.45. இந்த வேல்யூ வந்து சிக்மா வேல்யூ வந்து இட் இஸ் ஃபார் 12 ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா கண்டுபிடிச்ச சிக்மா இட் இஸ் ஃபார் 12 ஹவர்ஸ். புரியுதாம்மா? ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் 12 ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 3.45. தி கிளாக் கம்ப்ளீட்ஸ் 24 ஹவர்ஸ் இன் 2 சைக்கிள்ஸ். நம்மளுடைய ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா கடிகாரம் வந்து 2 சைக்கிள்ஸ் போகுது இல்லையா? 12 ஹவர்ஸ் ப்ளஸ் 12 ஹவர்ஸ், தட் இஸ் 2 into 12 ஹவர்ஸ். புரியுதாம்மா? அப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் 24 ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சிக்மா, ட்வைஸ், அவ்வளோதான். 2 சிக்மா இஸ் ஈக்குவல் டு 2 into 3.45 ஈக்குவல் டு 6.9. நம்மளுடைய ஆன்சர் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் தி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் த பெல் மேக் இன் அ டே இஸ் 6.9. ஓகேம்மா? இப்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11.916 எப்படி வந்து ஈக்குவல் டு 3.4519. புரியுதாம்மா?
நம்ம வந்து வி மஸ்ட் நோ லாங் டிவிஷன். நான் இங்கே வந்து ஆன்சர் எழுதியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் தனியாக நடத்துகிறேன் நான். இதுதான் மெத்தட். கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை நிப்பாட்டி பாருங்கள், ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஓகேம்மா? Watch next video, exercise 8.1, question number 7, page number 312. Thank you.